லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது பிரதமர் மோடியை இழிவுபடுத்தும் செயல்களில் சிலர் ஈடுபடுவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் பாஜவினர் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்த மருத்துவர் ஆகணும்னு சொன்னால் ஒரு காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க மட்டும்தான் ஆக முடியும். அரசினுடைய மருத்துவக் கல்லூரி இருந்தது. அதில் ஏழை மாணவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் சில நபர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தது. பல தனியார் கல்லூரிகளில் முழுக்க இதை வியாபாரமாக்கும் நோக்கத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய அளவில் பணம் இருக்கக்கூடியவங்க, கோடீஸ்வரங்க, இவங்க தான் மருத்துவர் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு நீட் என்ற நுழைவுத் தேர்வு ஒன்று உருவாக்கப்பட்டு மருத்துவராக வேண்டும் என்று சொன்னால் அது தனியார் கல்லூரியோ அரசு கல்லூரியோ எந்த கல்லூரியானாலும் இந்த நுழைவுத் தேர்வு கட்டாயம் என்று ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டது. இதனால் ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், கிராமத்து பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள் உட்பட அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு அமைந்தது. இதனால் பல லட்சம் மாணவர்கள் இன்றைய தினம் தகுதியின் அடிப்படையில் அவங்கக்கிட்ட உண்மையிலே மருத்துவர் ஆகக்கூடிய தகுதி இருந்தால் அவர்கள் மருத்துவர் ஆக முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்கி இன்றைய தினம் இந்த நீட் தேர்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ படிப்பு ஒரு உன்னத படிப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சில மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல அரசியல் கட்சி நபர்கள் அவர்களுடைய வருவாய் குறைந்த காரணத்தினால் மாணவர்களிடம் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி இன்று நீட் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம், நீட்டினால் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது என்று பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக டெல்லியிலே ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச சதி என்றுதான் இதை சொல்ல வேண்டும். வெளிநாட்டினுடைய கைக்கூலிகள் மற்றும் இந்த தேசத்துக்கு எதிரான பிரிவினைவாதிகள், நக்சல்கள் உட்பட அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு என்று டெல்லியிலே ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். குறிப்பாக அந்த போராட்டத்திலே பெண் நிருபர்கள் கூட மிகப்பெரிய அளவிலே தாக்கப்பட்டார்கள். அது குறிப்பிட வேண்டிய விஷயம். சட்டம் ஒழுங்கை கையிலே எடுத்து நம்முடைய முக்கிய நகரமான டெல்லியிலே கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு காரணமாக இருந்தார்கள். அது நேற்றைய தினம் முறியடிக்கப்பட்டது. ஆனால் தமிழகம் முழுவதும் அதனுடைய சார்ந்த அந்த தீவிரவாத, தேச விரோத, நக்சல் அமைப்புகள் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் இது மோடியினால் மிகப்பெரிய ஒரு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்களால் ஒரு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறது என்று தவறான குற்றச்சாட்டுகள் வைத்து அவர்களுடைய உருவ பொம்மையை எரிக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்று ஆங்காங்கே அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே இன்றைய தினம் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடியுள்ளோம். பாரத பிரதமரை யாராவது இழிவுபடுத்தினால் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தோம். ஆனால் இன்றைய தினம் காவல்துறை ஒரு முயற்சியை எடுத்து பாரத பிரதமருக்கும் இந்த தேசத்திற்கும் எதிரான தேச விரோதிகளை இங்கு ஒன்று கூட முடியாமல் தடுத்துள்ளார்கள். அதற்கு காவல்துறைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மாவட்ட ஆட்சியாளரிடம் ஒரு மனுவானது கொடுக்கப்பட உள்ளது. இந்த பெருச்சாளி கட்சி, கரப்பாம்பூச்சி கட்சின்னு அப்படி சில பேர் அந்த பேரில் ஆங்காங்கே இந்த தேச விரோதிகள்லாம் அதனுடைய பேரில் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை கோவையிலே நடத்துவதாக திட்டமிட்டுள்ளார்கள். இப்போ இந்த நேரத்தில் கூட கம்யூனிஸ்ட் பேரில், நக்சல் பேரில் சிவானந்த காலனியில் ஒன்று கூடுவதற்காக ஒரு சூழ்நிலை இருந்தது. காவல்துறை அங்கே பார்த்தோம்னா 3 நாளாக வேறு எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கே பாதுகாப்புக்காக ஒரு டிசியினுடைய தலைமையிலே அங்கே பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினமும் கூட கோவையிலே ஒரு சாலை மறியலானது நடைபெற்றது. நம்முடைய மனுவில் குறிப்பிடக்கூடிய முக்கிய விஷயம் என்னவென்று சொன்னால், கோவையிலே எந்த பகுதியிலேயும் சட்டவிரோதமாக மக்களுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடிய வகையிலே எந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது. இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்திலே காவல்துறையின் அனுமதியை வாங்கி அந்த கட்டுப்பாடுகளுடன் தாராளமாக போராட்டம் நடத்தலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கை கையிலே எடுத்துக்கொண்டு
ஜாதி ரீதியான கலவரம், மத ரீதியான கலவரம் உண்டு பண்ணுவதற்காக பாரத பிரதமருடைய உருவ பொம்மை எரிப்பது, தவறான கோஷமிடுவது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் இனியும் பாரதிய ஜனதா கட்சி கோவையிலே பொறுத்து கொண்டு இருக்காது. தக்க பதிலடி கொடுக்கும். அவர்களுக்கு என்ன மொழி பாஷை புரியுமோ அதே மொழியில் திரும்ப பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.